மாடி வீட்டில் ஃப்ளாட்டில் இருந்தால் எப்படி கோலம் போட முடியும்? அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் கோலம் போட்டு தான் ஆகணுமா? அவசியமா? ஒரு தனி வீடு இருக்குது, நாங்கள் போடுறோம், நியாயம். ஒரு ஃப்ளாட் இருக்குது சார், ஒரு 100-150 ஃப்ளாட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒண்டி கொடுத்துன்னு இருக்கோம். அந்த மாதிரி வீட்டில் நாங்கள் எப்படி கோலம் போட முடியும் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு உங்கள் போர்ஷனுக்குன்னு ஒன்று தலைவாசல் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த தலைவாசலில் கதவு இருக்கும். அந்த கதவில் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோலம் போட்டு தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு கதவு, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் தலைவாசல் இல்லாத போர்ஷன், தலைவாசல் இல்லாத வீடு, தலைவாசல் இல்லாத ஃப்ளாட் இருக்கவே இருக்காது. அந்த தலைவாசலுக்கு முன்னாடி இல்லத்தரசி காலையிலையும் மாலையிலையும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடுங்க. அது கோலம் போடலாமா அல்லது கோலமாவில் போடலாமா அப்படின்னா, கோலமாவு ரொம்ப சிறந்தது. கோலத்தை விட கோலமாவு சிறந்தது. இந்த கோலங்கள் போடுறதே எதற்காக அப்படின்னா, ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட கிரகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க வீட்டினுடைய ஸ்திதி என்ன அப்படிங்கிறது ஜோதிடம் பார்க்குற எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த கோலங்கள் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். எறும்புகள் அந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் அதையெல்லாம் உண்ணும், அதெல்லாம் சாப்பிடும். இப்படி மறைமுகமாக நீங்கள் உணவு தானம் பண்ணுறது ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் கோலங்கள் வீட்டு தலைவாசப்படியில் போடணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. இதை மனசில் வச்சு செய்யுங்க. கோலங்கள் போடுறது ஏதோ அவசியமாக போட்டு தான் ஆகணும், அது ஒரு கட்டாயம் அப்படிங்கிறத விட, நம்ம அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு தானம் செய்யணும். வீட்டில் எப்படிப்பட்ட கிரகங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, மகாலட்சுமி வாசம் செய்கிறாள், மகாலட்சுமியை நம்ம கூப்பிடணும், நம்ம வீட்டுக்கு வரவேற்று வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு உட்கார வைக்கணும், லக்ஷ்மி வீட்டில் தங்கணும், துஷ்ட தேவதைகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, மூதாதையர்கள் குலதெய்வங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருமே வீட்டில் கோலம் போடணும். வீட்டினுடைய அளவு எப்படி இருக்குது, அது பங்களாவா அல்லது பெரிய வில்லாவா அல்லது பெரிய தனி வீடா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் தலைவாசல் இருக்கும். அந்த தலைவாசலில் கோலம் போட்டு தான் ஆகணும். என்ன, இன்னிலேருந்து போடுறீங்களா? கண்டிப்பாக போடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம்.